ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் மோஷன் கீழே இருக்கக்கூடிய பேஸ்ட் ஆன் கனெக்டட் மோஷன் அப்படின்ற டாபிக் கீழே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்பா. இன் a given figure, 3 blocks are connected by the strings. Masses of blocks are m, 3m and 5m respectively, and they are pulled by a force F on the frictionless horizontal surface. The tension P in the first string is 16 Newton. Calculate the acceleration of blocks, tension Q in the second string, force F. இப்போ இந்த பிக்சர் நல்லா கவனிச்சு பாருங்க. M, 3M, 5Mன்ற 3 மாசஸை நம்ம ஒரு P and Qன்ற 2 ஸ்ட்ரிங்ஸை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த P அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் எம்ன்ற மாஸ் 3M மேலே கொடுக்கக்கூடிய டென்ஷன் Pயாக இருக்கட்டும், 3M M மேலே கொடுக்கக்கூடிய டென்ஷன் ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதான் Pனே கொடுத்துட்டாங்க. இதுவும் நம்ம P, இதுவும் P தான். சரிங்களா? ஸோ இந்த டென்ஷன் சேமாக இருக்கிறனால நம்ம ஸ்பீன்னு கொடுத்தோம். அதே மாதிரி 3M and 5M இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய டென்ஷனும் இதே மாதிரி தான் நம்ம எழுதுகிறோம். எப்படி, இந்த 3M 5M மேலே கொடுக்கக்கூடிய டென்ஷன் Q, 5M 3M மேலே கொடுக்கக்கூடிய டென்ஷன் Q. ஸோ அதை நம்ம காமனாக இந்த இடத்துல Qனே கொடுத்துட்டாங்க. ஸோ இது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இதுதான் அப்படின்னா ஆக்சலரேஷனோட டைரக்ஷனும் இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே தான் இருக்கும். P அப்படின்ற இந்த டென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கப்பா, 16 நியூட்டன். தென் Qன்ற டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்ஸ், எல்லா பிளாக் மேலேயும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை தொடர்ந்து ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 1 by 1 கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 3 மாசையும் தனித்தனியாக ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு டிஸ்கிரிட் பண்ணிக்கிடுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் M மாஸ், அடுத்து 3M மாஸ், அடுத்து 5M மாஸ். இதில் 3லேயுமே ஆக்சலரேஷன் டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் இருக்குது. 3லேயுமே ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் சேம் ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஃபஸ்ட்டு எம்ன்ற இந்த மாஸ் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F, அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் P. சரிங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதேமாதிரி 3M அப்படின்ற மாஸ் மேலே 2 டென்ஷன் இருக்குது. Pன்ற டென்ஷன் லெஃப்ட் டைரக்ஷன்லையும் Qன்ற டென்ஷன் ரைட் டைரக்ஷன்லையும் நம்மளுக்கு இழுக்குது. அதேமாரி 5M மாஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டென்ஷன் Q மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ஈக்குவேஷனை டிஸ்கிரைட் பண்ணலாம். எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? நெட் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் தான் இல்லைங்களா? ஸோ அதை பாசிட்டிவாக வச்சு எழுதுவோம். அப்படி எழுதும்போது F மைனஸ் P ஈக்குவல் டு MA, இது இங்கே ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிடும். அதேமாதிரி இங்கே ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணுங்க. அப்போ P மைனஸ் Q ஈக்குவல் டு 3MA. அதேமாதிரி Q வச்சு எழுதணும் அப்படின்னா Q ஈக்குவல் டு 5MA. அப்போது P ஈக்குவல் டு Qவோட வழி இங்கிட்டு கொண்டு வாங்க. Q ப்ளஸ் 3MA அப்படின்ற இந்த டேர்மில் Qவோட வழியை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 5MA ப்ளஸ் 3MA அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதுனால 8MAன்னு கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் Pயோட வேல்யூ 16 நியூட்டன். அப்போது ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை P/8M எடுத்துக்கலாமா? இப்போ Pயோட வேல்யூ 16/8M அப்படின்னா இந்த 16 அடிக்கும்போது 2/Mன்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் வேல்யூவை, இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவை இங்கே Qவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ Q ஈக்குவல் டு 5M இன்ட்டு 2/M. இந்த M இந்த M கேன்சல் பண்ணிங்கன்னா 10 நியூட்டன் அப்படின்றதான் Qவோட வேல்யூ. ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு, Q வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு F இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் P கூட இங்கிட்டு கொண்டு வாங்க. P ப்ளஸ் MA அப்படின்னு இருக்கும். Pயோட வேல்யூ 16 நியூட்டன். M இன்ட்டு ஏவோட வேல்யூ 2/M. ஸோ இந்த MA இதையும் அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அப்போது 16 + 2 18 நியூட்டன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸு 18 நியூட்டன், ஆக்சலரேஷன் 2/M, Qவோட வேல்யூ 10 நியூட்டன். ஸோ அவங்க கேட்டக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.